இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே மறுபடியும் இந்த காலை வேளையில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். ஆயுசு நாட்களோடு நமக்கு ஒரு புதிய மாதத்தையும் கர்த்தர் கூட்டி கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். 5 மாதத்தில் இருந்தவர்கள் இந்த 6வது மாதத்தில் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்குது. அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆயுசு நாட்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? கூட்டி கொடுக்கிறார். அந்த தேவனை துதிக்கிறேன். ஆராதனையில் இடைப்பட்ட தேவன் தம்முடைய வார்த்தை கொண்டும் நம்மோடு கூட பேசுவாராக. சங்கீதம் 20வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 20 5வது வசனம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. 4வது வசனம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம், அடிக்கடி சொல்லி நான் ஜெபிக்கிற ஒரு வசனம். அதையும் கொஞ்சம் வாசிங்களா. 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆனால் இந்த 5வது வசனத்தில் சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. தாவீது இந்த வார்த்தையை சொல்வது போல தோன்றாமல் தாவீதுக்காக மற்றவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். மற்றவர்கள் தாவீதுக்காக தெரிவிக்கும் வாஞ்சையின் ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன வார்த்தை? உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. பக்கத்தில் கையை கொடுத்து கொஞ்சம் சொல்லுங்களேன். உமது வேண்டுதல்களை எல்லாம் இந்த மாதத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த ஜனங்கள் சொல்லுகிறாங்களே தாவீதை பார்த்து, அவர்கள் தாங்கள் அறிந்த தேவனை, தாங்கள் ஆராதிக்கிற தேவனை நன்றாய் அறிந்திருந்தபடியினாலும், அவர் நடத்தி வருகிறதான பாதையை நினைத்து பார்ப்பதினாலும் விசுவாசத்தோடு இந்த இடத்துல அவர்கள் அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். என்ன அறிக்கை? உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நல்ல கவனிங்க. உமது வேண்டுதல்களை கொடுப்பாராக என்று சொல்லவில்லை. உமது வேண்டுதல்களை எல்லாம் முடிப்பார் என்று சொல்லவில்லை. நல்ல கவனி. இந்த நாட்களிலே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, கொடுக்க முடியும் அதுவல்ல, நீர் வேண்டுவதை எல்லாம் அவர் செய்து முடிப்பாராக, அதுவும் இல்லை. தாவீது அப்படி சொல்லி இருக்கிறார். நீங்க 138வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் போதும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கொடுப்பார் என்பதும் அல்ல, முடிப்பார் என்பதும் அல்ல. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. கொடுப்பதற்கும் முடிப்பதற்கும் நிறைவேற்றுவதற்கும் என்ன வித்தியாசம்? எதையும் கொடுக்கலாம், எப்படியும் கொடுக்கலாம், எப்பொழுதும் கொடுக்கலாம். ஆண்டவர் எந்த நேரத்திலும் அதை முடிக்கலாம், எந்த விதத்திலும் முடிக்கலாம். ஆனால் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லும் பொழுது அப்படி செய்ய முடியாது. கர்த்தர் தான் இருத்த வேண்டிய ஒரு முறை இருக்கிறது. அந்த வார்த்தை புரிந்து கொள்வதற்கு எபிரேயர் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9வது அதிகாரம் 6வது வசனம். இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் எப்படி புரிந்து கொள்வது? இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்வது? அதை வாசிக்கும் பொழுது, ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படியாக நினைத்த விதத்திலே ஆராதிக்க முடியாது, நினைத்த நேரத்திலே நிறைவேற்ற முடியாது. இப்படித்தான் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
முதலில் செய்ய வேண்டியதும் உண்டு, இடையிலே செய்ய வேண்டியதும் உண்டு, அதே சமயத்தில் கடைசியிலே தான் இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு முறைமையும் உண்டு. இந்த முறைமையில் தான் அது செய்யப்பட வேண்டும். அதுதான் நிறைவேற்றப்படுதல் என்பது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உமது வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் தீர்மானித்த திட்டம், அவர் போட்டிருக்கிறதான நேரம், அவர் வகுத்த கிரமம், அதன்படியே தான் என் ஆண்டவர் செய்வார். மாற்றி செய்யவே மாட்டார். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க. ஆண்டவர் வகுத்த திட்டத்தின்படி, ஆண்டவர் வச்சிருக்கிற கிரமத்தின்படி அவர் செய்வாரே ஒழிய மாற்றி செய்ய மாட்டார். அவசரத்தில் செய்ய மாட்டார். நாம் ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அவசரத்தில் என்ன பண்ணுவோம்? எல்லாவற்றையும் செய்வோம். ஆனால் ஆண்டவர் மாற்றியும் செய்ய மாட்டார், அவசரத்திலும் செய்ய மாட்டார். இந்த நாட்களிலே ஆண்டவரே, நீர் எப்படியோ என்னுடைய வாழ்க்கையில கேட்கிற காரியத்தை குறித்து செய்ய நீர் ஒரு பிளான் என்ன பண்ணி இருக்கிறீர், போட்டு விட்டீர். அதை எப்படி ஆரம்பிப்பது, எப்படி அதை நடத்தி கொண்டு போவது என்று ஒரு திட்டத்தையும் கர்த்தர் கூடவே என்ன பண்ணி இருக்கிறீர், வைத்திருக்கிறீர். அல்லேலூயா. அப்படியே நீர் உம்முடைய விருப்பத்தின்படியே, உம்முடைய நேரத்தின்படியே என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவீராக. என் தேவன் நிறைவேற்றுகிறார் என்றால் அர்த்தம் என்ன? ரோமரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 9வது அதிகாரம் 28வது வசனம். அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். பலமுறை இந்த வசனத்தை நீங்களும் நாளும் சொல்ல வேண்டியது வரும். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நிறைவேற்றும் போது சீக்கிரமாய் நிறைவேற்றுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் நிறைவேற்றும் போது சீக்கிரமாய் நிறைவேற்றுவார். நிறைவேற்றும் போது அடுத்து சொல்லி இருக்கிறது, காரியத்தை துவக்கி நிறைவேற்ற துவக்கி பாதியிலே கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், நிறுத்தி விட மாட்டார், நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. தாவீதே, உன் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்றால் அர்த்தம் என்ன? உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் தாவீதே சீக்கிரமாய் இந்த ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீர் சீக்கிரம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் அப்படி காரியத்தை முடிப்பதற்கு போதுமானவராகவும் இருப்பதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் எனக்கு இதை செய்வாரா? எல்லாருக்கும் அதை செய்ய முடியுமா என்றால் ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமை குறித்து சொல்லி இருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவர். தாவீதே, உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவாரா என்று சொல்லி கேள்வி கேட்டால் இந்த கர்த்தர் சொல்லுவார், நிறைவேற்ற நான் வல்லவர். என் ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அவரால் முடியாதது ஒன்று இருந்தால் அவராலே பாவம் செய்ய முடியாது, அவராலே பொய் சொல்ல முடியாது. இதுதான் அவரால் முடியாது. மற்ற எல்லாமே அவரால் முடியாதது என்பது ஒன்றுமே இல்லை. என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? நல்ல கவனிங்க. பீலேயாம் சொல்லுகிறான், அவர் சொல்லியும்
செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ, அவர் ஒன்றை சொல்லிவிட்டால் நிறைவேற்றாமல் அவராலே இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, எரேமியா 33வது அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும், அந்த மாதம் இந்த மாதமாய் இருப்பதாக. எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆண்டவரே, நாட்கள் வரும்னு சொல்லுகிறீரே, அந்த நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதமாய் இருப்பதாக. அல்லேலூயா. அது என்ன நாள்? சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுகிற நாள். ஏன் நிறைவேற்றுவீர் என்று கேட்டால் 9வது வசனத்தை கர்த்தர் பார்க்க சொல்லுவார். 9வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மைகளை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்ய பிளான் பண்ணி இருக்கிறேன். நான் செய்ய போகிறதான நன்மையை அநேகர் கேட்க இருக்கிறார்கள். அப்படி நன்மை செய்ய திட்டமிட்டு இருக்கிறபடியினாலே நான் அதை என்ன பண்ணணும்? நிறைவேற்றியே ஆக வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நிச்சயமா திட்டம் பண்ணிட்டாரு, நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 3 வார்த்தையை சொல்லி தினமும் நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. 1, நீர் வல்லவராய் இருப்பதால் நிறைவேற்ற போதுமானவர். 2வது, நிறைவேற்றாமல் உம்மால் என்ன பண்ண முடியாது? இருக்கவே முடியாது. ஏனென்றால் நீர் சொல்லிவிட்டீர். 3வது, நீர் உம்முடைய ஜனத்திற்கு, உம்முடைய சபைக்கு நீர் செய்ய திட்டமிட்டிருப்பதால் நீர் செய்ய வல்லவர், நீர் போதுமானவர். உம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கவனமாக கவனியுங்கள். இல்லை என்றால் தேவையில்லாததை எதிர்பார்த்து நாம் ஏமாந்து போவோம். ஆண்டவர் நிறைவேற்றுகிற 3 காரியங்கள் உண்டு. அதை இந்த நாளிலே நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் நிறைவேற்றுகிற முதல் காரியம், எசேக்கியேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனம். எசேக்கியேல் 12வது அதிகாரம் 25வது வசனம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேற்றவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். நல்ல கவனிங்க. முதலாவது, எதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் அல்லது நிறைவேற பண்ணுகிறார் என்று சொன்னால், அவர் அனுப்புகிற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நிறைவேற்றுகிற முதல் காரியத்தை இந்த எசேக்கியேல் 12வது அதிகாரம் 25வது வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேற. எத்தனை பேர் 100% நம்புகிறீங்க? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் நிச்சயமாய் அது நிறைவேறியே தீரும். அவர் சொல்றாரு, உங்கள் நாட்களிலே நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன், அதை நிறைவேற பண்ணுகிறவரும் அவர்தான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறவரும் அவர்தான்,
நிறைவேற பண்ணுகிறவரும் என் தேவனாய் இருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அனுப்புகிற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், முன்பு நான் அனுப்பினேன், அதை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா என்று சொல்கிறார். உங்கள் நாட்களிலும் நான் அதை என்ன பண்ணுகிறேன்? அனுப்புகிறேன், அதை நிறைவேற்றுவேன். ஒரு உள்ளத்தில் இந்த காலை வேளையில அப்படியே ஒரு ஜெபம் நமக்குள்ளே இருக்கட்டும். என்ன ஜெபம்? ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அனுப்பினீர், புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபைக்கு அனுப்பினீர், அதை செய்தீர். எங்கள் நாட்களிலும் நீர் அப்படியே உம்முடைய வார்த்தையை அனுப்புகிறீர், நீர் அதை நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. அவர் வார்த்தையை நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய வார்த்தை என்பதிலே 4 முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது. அவைகளை என் தேவன் நிறைவேற்றுவார். இந்த 4ம் அவருடைய வார்த்தையாகவே சொல்லுகிறார். முதலாவது ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் கர்த்தருடைய வார்த்தையினுடைய 4 அம்சங்களிலே முதல் அம்சம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் வாயினாலே நமக்கு அனுப்பப்பட்ட முதல் காரியம், வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையினாலே வாக்கு பண்ணி இருந்தால் அதை அவரால் நிறைவேற்றாமல் இருக்கவே முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு வார்த்தையை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருப்பாரானால், வார்த்தையை கொடுத்த தேவன் அந்த வார்த்தைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்ற வல்லவர். யோசுவாவின் புத்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனம். யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. நல்ல கையை உயர்த்தி எல்லாம் நிறைவேற்றி கையை உயர்த்தி யோசுவாவை சொல்ல வைத்த தேவனே, இந்த 6வது மாதத்தில் என்னையும் சொல்ல வைப்பீராக. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறிற்று என்று சொல்லுகிற மாதமாய் இந்த 6வது மாதம் இருப்பதாக. அல்லேலூயா. இல்ல பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில் 2-3 வருஷமா அல்லது 10 வருஷமா ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை என்ன பண்ணல, இன்னும் நிறைவேறவில்லை என்றால் அந்த வார்த்தையையும் இந்த மாதம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளையும் இந்த 6வது மாதத்தில் தடையா இருந்ததை இந்த மாதத்தில் கர்த்தர் நிறைவேற்றி காண்பிப்பாராக. கர்த்தர் இந்த மாதம் அதை சேர்த்து நிறைவேற்ற வல்லவர். ஆபிரகாமை குறித்து, ஆபிரகாமுக்கு தான் செய்ததை குறித்து ஈசாக்கோட ஆண்டவர் பேசுகிறார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ண, இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கையை தட்டி எல்லாரும் தேவனுக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இப்ப பிள்ளைகளா இருக்கவங்க எல்லாம் கையை உயர்த்தி, பிள்ளைகளாக இருக்கவங்களாம் சொல்கிறேன், நல்ல கையை உயர்த்துங்க, கவனிங்க. பிள்ளைகளாக இருக்கவங்களாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் பெற்றோருக்கு நீர் சொன்னதை எங்களுக்கு நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, எங்களுக்காக எங்கள் பெற்றோர்கள் ஜெபித்தாங்களே, அந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவீராக.
அல்லேலூயா. நீர் நிறைவேற்றுகிற கர்த்தர். வார்த்தையிலே வாக்குத்தத்தங்கள் இருந்தால் கர்த்தர் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். இரண்டாவது, எரேமியாவின் புத்தகம் 28வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற இரண்டாவது அம்சம் எரேமியா 28:6. ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோனிலிருந்து திரும்பி வர பண்ணுவார் என்று நீ தீர்க்கதரிசனமாக சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. முதலாவது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இரண்டாவது தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகளை இந்த கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை வார்த்தையாக கொடுக்கிறார். ஏன்? தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க விரும்புவதினாலே. இங்கே ஆண்டவர் ஏன் தீர்க்க தரிசனத்தை கொடுக்க வேண்டும்? நமக்கு தெரியாதிருக்கிற நம்முடைய எதிர்காலம் நம்முடைய தேவனுக்கு தெரிந்திருக்கிறபடியினாலே பிதாவாய் இருக்கும் அவருடைய பிள்ளையை குறித்து அவர் நன்றாய் அறிந்திருப்பதினாலே அக்கறையோடு சொல்லுகிறார். ஆசையோடு வாக்குத்தத்தம் கொடுப்பார், அக்கறையோடு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஆபக்கூக்கின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஆபக்கூக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பில்லை. தீர்க்க தரிசனத்தை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். சொல்றாரு, தாமதித்தாலும் நிச்சயமாய் வரும். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் ஆவியிலே தம்முடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக அனுப்பி இருந்தால் அது ஒரு நாளும் தவறி போவது இல்லை. நிறைவேற செய்வார். ஏனென்று சொன்னால் வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ள தேவன். மத்தேயு 2வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 2வது அதிகாரம் 18வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இயேசு பாலகனுடைய வாழ்க்கையில நடந்ததான ஒரு காரியம். எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஒரு ஜெபம். நீர் எங்களை நடத்தும் பாதையிலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படுவதாக ராஜா. எனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னது இந்த சூழ்நிலையிலே நிறைவேறிற்று. நிறைவேற்றும் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி சொல்ல வைப்பீராக. பெந்தேகோஸ்தே நாள், அந்த நாளிலே உலகிற்கு ஒன்றை ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார். நிறைவேற்றுகிற கர்த்தர் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 18வது வசனம். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாளில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை கொடுத்துங்களேன். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அவருக்காக அழைக்கப்பட்டவர்கள். அவர் திட்டத்தை செயல்படுத்த கர்த்தர் நம்மை முன்குறித்து இருக்கிறார். சொல்றாரு, உங்கள் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த 3வது வார்த்தையினுடைய தன்மை, 2வது வார்த்தையினுடைய தன்மை, தீர்க்க தரிசனமாக ஒன்றை கர்த்தர் நமக்கு உணர்த்தி இருப்பாரானால், நமக்கு சொல்லி இருப்பாரானால், அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தையில இருக்கிற 3வது அம்சம் ரோமர் 9வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 9வது அதிகாரம் 28வது வசனம். அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. 3வது அவருடைய வார்த்தையினுடைய அம்சம், தமது காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அந்த காரியத்திற்கு பெயர்
தமது காரியம். ஆண்டவருடைய வேலை இது. அவர் அனுப்பின வாக்குத்தத்தம், அவர் அக்கறையோடு கொடுத்த தீர்க்க தரிசனம் அவருடைய காரியம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். நல்ல கவனிங்க. படைப்பது அவருடைய வேலை. அவருடைய வேலை எல்லாம் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாய் சரியா என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்றுகிறார். அவருடைய வேலை முழு உலகத்திலும் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம மத்தியில் மட்டும் இல்லை, அவருடைய வேலை முழு உலகத்திலும் உண்டு. அவர் வேலை முழு குடும்பத்திலும் உண்டு. இங்க வந்திருக்கிற எல்லாருடைய குடும்பங்களிலும் அவர் செய்ய வேண்டிய வேலை உண்டு. ஒரு தேசத்திலே அவருடைய வேலை உண்டு. ஒரு சபையிலே அவருடைய வேலை உண்டு. தனி மனிதரிலே உண்டு. இஸ்ரவேல் ஜனத்திற்கு அவர்களுக்கு செய்ய ஒரு வேலையை கர்த்தர் வைத்திருந்தார். ஏசாயா 46வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 46வது அதிகாரம் 11வது வசனம். உராய்ஞ்சுகிற பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், திட்டம் பண்ணினேன், அதை செய்து அந்த வசனத்தில் அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், நான் அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அவர் சொல்றார், என்னுடைய வாக்கை நான் நிறைவேற்றுவேன். நல்ல கவனிங்க. தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவார். தம்முடைய காரியம் என்கிற திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற ஒருவனை தூரத்தில் இருந்து வரவழைப்பேன். ஏன்னா நான் திட்டம் பண்ணி இருக்கிறேன், அதை செய்து முடிப்பேன் என்கிறார் கர்த்தர். அப்படியே கோரேஸ் என்கிற மனிதனை தம்முடைய ஆலோசனையை நிறைவேற்ற திட்டம் பண்ணினவர் அவனை வைத்து நிறைவேற்றினார். கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்காக காரியங்களை நகர்த்தவோ முடித்து கொடுக்கவோ தேவன் உங்களுக்காக ஒருவரை எழுப்ப தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா. அதை தேவன் இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்கள் தேசத்திலே கர்த்தர் நிறைவேற்றி காண்பிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தை என்கிற அம்சத்திலே 4வது குறிப்பு, யோபுவின் புத்தகம் 36வது அதிகாரம் 17வது வசனம். யோபு 36:17. ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர். நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும். நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும். 4வது குறிப்பு, நீதியை நியாயத்தை நிறைவேற பண்ணுவார். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர். தம்முடைய வார்த்தையிலே தீர்ப்பை ஆண்டவர் வழங்கி இருக்கிறார். தேவன் ஒரு காரியத்தை இப்படிதான் இதை தீர்க்க வேண்டும் என்று ஒரு தீர்மானித்து அவர் வார்த்தையில் இப்படித்தான் செய்வேன் என்று சொல்லி இருப்பார் என்றால் எந்த நீதிமன்றத்தாலும் அதை மாற்றவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படிதான் நான் செய்வேன் ஆண்டவர் ஒன்றை தீர்மானித்து விட்டார் என்றால் எந்த மனிதனாலும் எந்த கோர்ட்டினாலையும் அதை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஒருவேளை தாமதப்படுத்தலாம் அல்லது தள்ளிக்கொண்டே போகலாம், ஆனால் நிரந்தரமாக மறுக்க செய்ய முடியாது. தேவன் நியாயத்தை நிறைவேற்றுவார், தனி வாழ்விலும் நிறைவேற பண்ணுவார், முழு உலகிலும் ஆண்டவர் நிறைவேற பண்ணுவார். நியாய தீர்ப்பு என்று ஒரு நாள் இருக்கிறது, அன்று உலகிலே அதை செய்து காண்பிப்பார். யாரால் அதை என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த 4ம் என் தேவன் நிறைவேற்ற வல்லவர். கரம் உயர்த்துங்கள் என்றால்
இந்த நாளிலே ஒன்றுக்கு நிச்சயம் கையை உயர்த்துவீங்க. இந்த நாளுக்கோ அல்லது நாளில் ஒன்றுக்கோ என்ன பண்ணுவீங்க? நிச்சயமா கரம் உயர்த்துவீர்கள். ஏனென்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை நடப்பித்து காண்பித்து இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அது கிடைத்திருக்கிறது. கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவர். இந்த நாளும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் நிறைவேற்றுவார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நிறைவேற்றுகிறார், தம்முடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அதே சமயத்தில் எந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். எத்தனை இருந்தாலும் இன்னும் குறிப்பில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 4 குறிப்புகளை சொன்னாலும் இன்னும் நான் முதல் குறிப்பில் தான் இருக்கேன். யார் முதல் குறிப்பு என்ன? யாரு எதை நிறைவேற்றுவார்? வார்த்தை என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். இப்ப எந்த சூழ்நிலையில கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம் 19வது வசனத்தையும், முதல்ல 21வது வசனத்தையும் 2வது 19வது வசனத்தையும் வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். 19வது, அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எந்த சூழ்நிலையில ஆண்டவர் இந்த 4ஐயும் செய்வார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில இனி நடக்கவே வழி இல்லை என்கிற சூழ்நிலை வரும்போதுதான் கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையோ அல்லது ஆண்டவர் கொடுத்ததான தீர்க்க தரிசனத்தையோ அல்லது ஆண்டவர் தம்முடைய திட்டத்தையோ தம்முடைய தீர்ப்பையோ எந்த சூழ்நிலையிலே நிறைவேற்றி காண்பிப்பார் தெரியுமா? இது நடக்க வழியே இல்லை, இல்லவே இல்லை என்று நாமும் நினைத்திருப்போம். நம்முடைய உறவுகள், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் எல்லாரும் நினைப்பாங்க, எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் கூட அது இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில அவர் சொன்ன வாக்கை இந்த தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் அனுப்பின தீர்க்க தரிசனத்தை இந்த ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். அவர் அனுப்பின அவருடைய திட்டத்தை, அவருடைய தீர்ப்பை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீங்க நினைக்க கூடாது, கர்த்தர் சொல்லிட்டாரு எல்லாம் அனுகூலமா போகும் என்று சொல்லி நீங்க நினைக்க கூடாது. எல்லாம் சுமூகமா போய்கொண்டிருக்கும் என்று சொல்லி. இல்லை, முடியாது, நடக்காது என்கிற சூழ்நிலையில தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். இங்க அந்த வசனத்தில் வாஸ்தவம், கற்பம் செத்து போயிற்று. அந்த சூழ்நிலையில அவன் சொல்றான், கற்பமும் செத்து போச்சு, என் சரீரமும் செத்து போச்சு, நடக்க வழியே இல்லை. அந்த சூழ்நிலையில தான் ஆபிரகாமுக்கு நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராயிருந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 33வது வசனம். இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று தாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். நல்ல கவனிங்க. நிறைவேற்றின சூழ்நிலை எதுனா, இயேசு மரித்து அடக்கம் பண்ண விட்டார். இப்ப கல்லறைக்கு என்ன பண்ணிட்டாங்க? முத்திரை போட்டு கல்லை வச்சு புரட்டி வச்சுட்டாங்க. அவர் வெளியே வருவதற்கு யாரும் நம்பவில்லை. ஏன் சீசர் கூட அதை என்ன பண்ணல, நம்பல, ஒருவரும் நம்பவில்லை. அப்போது தான் என் ஆண்டவர் நிறைவேற்றினார். தேவ வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சில நேரத்தில் உங்களை கர்த்தர் கொண்டு போவார். அந்த காரியம், அந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? நடக்கவே வழி இல்லை, எல்லாம் மோசமா போய்கொண்டிருக்கிறது, இன்னும் இருள் அதிகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது.
அதிக கடினமாக மாறுகிறது என்று நீங்கள் நினைத்து 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 ஏங்கிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் வெற்றிகரமாக அதை நிறைவேற்றி கொடுக்கும் எல்லை கோட்டை தொடுவதற்கு கர்த்தர் உங்களை தள்ளி விடுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலைமையில எங்களை கொண்டு போவதற்காக, பல சூழ்நிலைகள் வழியே எங்களை கர்த்தர் தள்ளி கொண்டு போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 1:45. லூக்கா 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். மரியாளை பார்த்து எலிசபெத் ஆவியினாலே நிறைந்து என்ன சொல்லுகிறார்? கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். கர்த்தர் அவளுக்கு என்ன சொன்னார்? நீ கன்னிகையா இருக்கிறாய், கர்ப்பவதியாகி உன்னதமான தேவனுடைய குமாரனை பெறுவாய் என்று சொன்னார். மரியாளினாலே நம்ப முடியவில்லை. எவராலும் அதை என்ன பண்ண முடியல? நம்ப முடியவில்லை. நடக்க வழியே இல்லை, தீர்க்க வழியே இல்லை, இது சரிபட வழியே இல்லை என்கிற சூழ்நிலையில கொண்டு போய்தான் என் தேவன் தம்முடைய வாக்கை நிறைவேற்றுவார். மரியாளுக்கு அப்படி செய்தார். இயேசுவிலே அதை காண்பித்தார். ஆபிரகாமுக்கும் அப்படியே செய்து காண்பித்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம போனாலும் நமக்கு அவர் சொன்ன 4 வார்த்தையும் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் கொண்டு போகிற இன்னொரு சூழ்நிலை, இந்த 4 தன்மையுடைய வார்த்தையிலே நிறைவேற்றுவதற்கு நம்முடைய தேவன் கொண்டு போகிற இன்னொரு சூழ்நிலை மத்தேயு 1:22 2:15 2:23 வாசிக்க கேட்போம். மத்தேயு தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. 2:15 ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே சொப்பனத்தில் காணப்பட்டு ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நல்ல கவனிங்க. 2வது எந்த சூழ்நிலையில கொண்டு போவது தெரியுமா? என்ன நடக்கிறது என்கிற விவரம் ஒண்ணுமே தெரியாது. முதல்ல எந்த சூழ்நிலை? முதல்ல என்ன சூழ்நிலை? வழியே இல்லை என்கிற சூழ்நிலையில நிறைவேற்றுவார். 2வது என்ன நடக்குது என்ற ஒரு விவரமும் நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது, புரியாது. அந்த சூழ்நிலையில கர்த்தர் தம்முடைய வாக்கை நிறைவேற்றுவார். இது எல்லாம் ஏன் நடக்க வேண்டும்? கர்த்தர் சொன்னது நிறைவேறுவதற்காக. அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் சொன்னதை நிறைவேற்ற இது போன்றவைகள் நடக்கும் சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை கொண்டு போவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து ரொம்ப கடினமாக இருக்கும். வார்த்தையை நிறைவேற்றுவார், உமது வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவான்னு சொல்லும்போது ஈஸியாக இருக்குது. என்ன பாஸ்டர், இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் கொண்டு போய் நிறைவேற்றுவாரா என்றால் அது நமக்கு என்ன பண்ணுறது? கடினமாக இருக்கிறது. என்ன சூழ்நிலை? அவன் கேட்ட செய்தி அவனை கலங்க பண்ணினது. யாரை? யோசேப்பை. ஆனால் நீதிமானாய் இருந்தபடியினாலே பகிரங்கமாக எதையும் செய்யாமல் ரகசியமாக இதை செய்து விடலாம், ரகசியமாக அவளை தள்ளி விடலாம் என நினைத்தான். எதிர்பாராத தேவ தூதனுடைய சந்திப்பு சொப்பனத்திலே அவர் சொல்றாரு, அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்திலே பிறக்கிறது பரிசுத்தமாக இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது அவனுக்கு புரியவில்லை. யோசேப்புக்கு ஒன்றும் புரியல.
எத்தனையோ பேருக்கு எல்லாம் சுமூகமாய் நடந்து போய் கொண்டிருக்கிறது, எனக்கு மட்டும் இப்படி ஒரு சிக்கலா? நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். என்னை சுற்றி எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் காரியங்கள் சுமூகமாக நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாக கர்த்தரை நான் சேவிக்கிறேனே, உண்மையாக கர்த்தரை நான் நேசிக்கிறேனே, உண்மையாக அவருக்கு விருப்பமானதை நான் செய்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் என்று சொல்லி புரியவில்லை. குழந்தை பிறக்குது, பரிசுகள் எல்லாம் வருகிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். திடீரென்று சொப்பனத்திலே ஓடிப்போ அப்படின்றார். குழந்தை பிறந்துருச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணார்? ஓடி போன்றார். நல்ல கவனிங்க, கர்த்தர் சூழ்நிலையில கொண்டு போவார். எப்படி கொண்டு போவார்? என்ன நடக்கிறதுன்ற ஒரு விவரமும் என்ன பண்ணாது, தெரியாது. இப்போ வேகமா ஒன்றன் பின் ஒன்றாக காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்து கொண்டே இருக்கு. இது என்ன என்று புரிவதற்குள் அடுத்த பிரச்சனை வந்து கதவை தட்டுது. ஒன்று வந்தா அடுத்து இன்னொன்று வருது. அது என்னன்னு புரியறதுக்குள்ளார இன்னொரு பிரச்சனை வந்து என்ன பண்ணுது, கதவை தட்டுது, வாசலை தட்டுது. உள்ளத்தில் ஒரு கேள்வி வரும், ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள், என்னை மட்டும் ஏன் ஆண்டவர் பிள்ளையை தூக்கி கொண்டு ஓட சொல்லுகிறீர்? என்னை மட்டும் ஏன் ஓட சொல்லுகிறீர்? அப்படி கேட்டிருந்தால் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் பாதையிலே கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதற்கு அதுதான் அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே போய் இப்பதான் செட்டில் ஆகி இருக்கிறோம் நினைத்தால் மறுபடியும் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு போ, கலிலேயாவுக்கு போ, நாசரேத்துக்கு போ. வேறு ஒருவருக்கு அப்படி சொல்லவில்லை. எல்லாரும் லைஃப்ல நல்லா செட்டில் ஆகி நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே? புரியவில்லையே. அப்பொழுது நிச்சயமாய் புரியாது, அந்த சூழ்நிலையில் நிச்சயமாய் புரியாது. ஆனால் இது எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் நமக்கு புரியவே செய்யும். ராமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல வேளை, மரியாதை கேட்டால் சொல்லுவா, நல்ல வேளை எனக்கு சொல்லி இருக்காவிட்டால் இந்த பிள்ளையினுடைய உயிர் போயிருந்திருக்கும், இந்த பிள்ளையினுடைய உயிர் போயிருக்கும். இந்த பிள்ளை அற்புதம் செய்கிற நாயகராக உலகத்தை சுற்றி வருவதை பார்த்த மரியாளுக்கு தெரியும், அன்று மட்டும் ஆண்டவர் எங்களை சொல்லி விரட்டி இருக்காவிட்டால் அன்று எனக்கு விளங்கல, அன்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இன்று எனக்கு விளங்குகிறது, தேவன் எனக்கும் அவருக்கும் எல்லாருக்கும் நன்மையானதை செய்வதற்காக சில நேரத்திலே புரியாத பாதையிலே என்னை அனுப்புகிறார். அல்லேலூயா. அனுப்பியிருந்தாலும் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இது எல்லாம் நடந்தது. நடப்பது ஒன்றும் புரியாமல் வேகமாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து உங்களை தள்ளிக்கொண்டு போவதாயிருந்தால் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் வார்த்தையை அங்குதான் நிறைவேற்றி இருக்கிறார். இன்னொரு சூழ்நிலையில கர்த்தர் கொண்டு போவார் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு. இன்னொரு சூழ்நிலை, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13-14 வசனங்கள். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13-14. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதை அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் ஓத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவைகள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் சந்ததியில எதிர்காலத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், வாக்குத்தத்தத்தையும் சொல்லுகிறார். நீங்கள் லூக்கா 1வது அதிகாரம் 69-75 வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யோவானுக்கு பெயர் வைக்கிற அந்த நாளிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றும்படியாக இப்பொழுது செயல்பட்டிருக்கிறார். என்றைக்கு ஆணையை கொடுத்தார்? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு, ஆயிரக்கணக்கான வருஷம் ஆயிற்று.
பழைய ஏற்பாட்டு காலமும் முடிந்தது. அதற்கு பின்பு 400 ஆண்டுகள் இருண்ட வருடங்களாக இருந்தது. இத்தனை வருடங்கள் ஆகியும் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறவே இல்லை. ஆனால் எப்போது நிறைவேற்று? சகரியாவே, உனக்கு ஒரு மகனை கொடுத்திருக்கிறேன். இந்த மகன் யார்? தாவீதுக்கு ஒரு கொம்பாக வர இருக்கிற இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருக்கு இவன் தான் என்ன பண்ண போகிறான்? பாதையை அமைக்க போகிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலை? நீண்ட காலம் காத்திருக்கிற சூழ்நிலை. மூணாவது, எந்த சூழ்நிலையில கர்த்தர் கொண்டு போவார் என்று சொன்னால், நீண்ட காலமாக காத்திருக்கிற சூழ்நிலைக்கு கர்த்தர் உள்ளே நம்மை கொண்டு போவார். அல்லேலூயா. நாம் நினைப்போம், மாதம் 1ஆம் தேதி வந்துருச்சு, ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு, 2ஆம் தேதியே என்ன பண்ணிடணும்? நிறைவேற்றுவார் என்று நினைப்போம். அவரால் நிச்சயமாக அதை செய்ய முடியும். 1ஆம் தேதி சொன்னார்னா 2ஆம் தேதி அவரால் நிறைவேற்ற முடியுமா? முடியாதா? நிச்சயமாய் முடியும். ஆண்டவர் நேபுகாத்நேச்சாரை குறித்து சொல்லுகிறார், அன்றைய தினமே அது அவனுக்கு நடந்தது. அவரால் அப்படி நடத்த முடியும். ஆனால் பல நேரங்களிலே என் ஆண்டவர் அப்படி செய்யாமல் நடத்த முடியும். ஆனால் பல நேரங்களிலே அதை செய்வதற்கென்று கர்த்தருடைய பிள்ளையை ஒரு பாதையிலே என் ஆண்டவர் உந்தி தள்ளி கொண்டு போகிறார். காத்து இருப்பாங்க. அவருடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை என்ன? காத்து இருப்பார்கள். விசுவாசத்தோடு ஜெபிப்பார்கள். வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிப்பார்கள். ஒருவேளை நம்முடைய அனுபவம் அப்படியா இருக்கும். காத்திருந்து ஜெபம் பண்றேன் பாஸ்டர், வாக்குத்தத்தத்தை பிடிச்சு என்ன பண்றேன், ஜெபனை பார்க்கிறேன், எல்லாம் ஜெபித்து எந்த லெவலுக்கு வந்துருவோம் தெரியுமா? இனி ஜெபித்து பிரயோஜனம் இருக்குமா? இனி ஆண்டவர்கிட்ட கேட்டு எனக்கு நன்மை இருக்குமா? அந்த சூழ்நிலைக்கு வந்து நம்மை சலிப்படைய செய்கிற நிலைமைக்கு வந்து விடுகிறோம். சலிப்படைய செய்வது தேவன் நோக்கம் அல்ல. நம்முடைய தேவன் யார் என்றால் உற்சாகப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சலிப்பு வரும்போது அந்த கட்டத்தில் அவர் குறுக்கே வந்து சொல்லுகிறார், சொன்னதை நிறைவேற்றி நான் காண்பிப்பேன். சலிப்பு வருது பாருங்க, அந்த சூழ்நிலையில கர்த்தர் சரியா வந்து குறுக்கிடுவார் நம்முடைய வாழ்க்கையில. நான் உனக்கு சொன்னனே, தீர்க்க தரிசனமா சொன்னனே, எங்கள் திட்டத்தை சொன்னனே, அதை உன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். இங்கே இவங்க பார்க்கும் பொழுது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் காத்தார்கள், 400 ஆண்டுகள் காத்திருந்தார்கள், நடக்கவில்லை. யோவான் பிறந்தபோது கர்த்தர் நடப்பதற்குரிய நேரத்தையும் கர்த்தர் குறித்து செயல்பட துவங்கின தேவன் இன்று நம்மை பார்த்து சொல்லுவாராக, அதிக மாதங்கள் ஆனதினாலே, காலங்கள் ஆனதினாலே காத்து நீ களைத்து போக வேண்டாம். சொன்னவர் மாறுவதில்லை, அவர் வல்லமை உடையவர். ஏனென்றால் நம்முடைய தேவன் மாற முடியாது. நிமிர்ந்து நடக்க பலன் இல்லாவிட்டாலும் உறுதியாய் நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் அப்படியே முழங்கார் படிடுவோம். ஒரே ஒரு குறிப்பு தான் அவர் சொல்லியிருக்கேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற அவருடைய முதல் காரியம், நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். அவர் அனுப்புகிற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நமக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் அனுப்பி இருப்பாரானால் அதை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தை என்பதிலே 4 முக்கிய அம்சங்கள் இருக்கிறது. அதிலே முதல், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். 2வது, தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார். 3வது, தமது காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். 4வது, நீதியை, நியாயத்தை கர்த்தர் நிறைவேற பண்ணுவார். ஆனால் இந்த 4ஐயும் ஆண்டவர் நிறைவேற்றும் பொழுது எந்த சூழ்நிலைக்கு உள்ளாக நம்மை கொண்டு போய் அவர் நிறைவேற்றுகிறார் என்றால், முதலாவது, நடக்க வழியே இல்லை, இல்லவே இல்லை என்கிற சூழ்நிலை வரும் பொழுது அந்த சூழ்நிலையில்தான் கர்த்தர் இந்த வாக்கை, தம்முடைய வார்த்தையை கர்த்தர்
நமக்கு தெரியாது, புரியாது. பாதையிலும் நம்மை கொண்டு போவார். அந்த பாதையிலே விளங்கவில்லை, தெரியவில்லை என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் குறுக்கிட்டு நமக்கு சொன்னதை, அவருடைய வார்த்தையை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். மூன்றாவது, நீண்ட காலம் காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை ஒரு காரியத்திற்காக நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்து 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 வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபித்து விடாப்பிடியான ஜெபம் எல்லாம் செய்தும் இன்னும் ஒன்றும் நடக்கலையே என்று சொல்லி சோர்வுக்கு நேராய் போகிற சூழ்நிலையில் இந்த காலை வேளையில் வந்திருந்தால் உங்களுக்காக தான் கர்த்தர் பேசி இருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் நிறைவேறலன் தாமதமாகிறதே என்ற ஒரு சலிப்பு கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். அந்த சலிப்பின் சூழ்நிலையில் கர்த்தர் செயல்படுகிற நேரம் துவங்குகிறதா இருக்கிறது. உங்க சலிப்பை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் நடப்பதற்குரிய நேரத்தையும் குறித்த நேரத்தையும் செயல்பட துவங்கின தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அதிக மாதங்கள் ஆனதுனால, அதிக வருடம் ஆனதுனால சோர்ந்து போயிருக்கிறாயோ, தளர்ந்து போயிருக்கிறாயோ, நான் மாறுவதில்லப்பா, நான் வல்லமை உடையவர். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவரை, நிமிர்ந்து நடக்க பலன் இல்லையே என்று சொல்லி நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உறுதியாய் நடப்பதற்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் கிருபை தருகிறார். சத்துவத்தோடு நடக்க கர்த்தர் கிருபை தருகிறார். இன்றைக்கு அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கென்று நியமித்ததை, குறித்ததை சரியான நேரத்தில் நிறைவேற்ற அது இந்த மாதமாய் இருப்பதாக. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உமது வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசினீர். நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர். அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய 4 அம்சங்களையும் எங்களுக்கு இன்றைக்கு சொல்லி கொடுத்தீர். அந்த 4 அம்சங்களையும் எந்த சூழ்நிலையில் நீர் நிறைவேற்றுகிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் இந்த காலையில் எங்களோடு கூட பேசின உம்முடைய தயவுள்ள சித்தத்திற்காய் நன்றி. இதை நாங்கள் உணர்ந்து சரியாக நடக்கும்போது தான் எல்லா வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுவீர். நாங்கள் தவறாக புரிந்து கொண்டு நடப்போமானால் ஏமாந்து போய்விடுவோம். இன்றைக்கு எங்களுக்கு கர்த்தர் உணர்த்தினதற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை வசனத்தால் இடைகட்டும். தொடர்ந்து ஆவியானவர் வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.